அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார் நலமாக இருக்கு சார். தாவேகா ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கோவை சம்பவம் தொடர்ந்து திருச்சி, விழுப்புரம், ஒரு பகுதியில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடப்பது ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு நீண்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, இது முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுனாலன்னு கிடையாது. முதல்ல இதை சொல்லிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை ஒரு பேஸ்லெஸ் கட்டுமானம் சரியில்லாத கட்டணம் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஆடிட்டுருக்குது இந்த டிவிக்கு அரசு. இது எடப்பாடி பழனிசாமி ஒரு என்ஜினியர், அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சரிங்களா? அவர் ஆட்சியில் இருந்த லட்சணத்தை நடந்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். என்ன துப்பாக்கி சுடுவே நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன நபர் தான் வச்சுக்கோங்களேன். தகுதியே கிடையாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தகுதி கிடையாது. டிவிக்கு அரசு செயலற்ற அரசு அப்படின்னு சொல்கிறதுல தகுதி கிடையாது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறது கேட்டால், இந்த மூன்று கட்சிகளுமே டிவிக்கே அண்ணா, அதாவது அதிமுக இன்னொரு வெர்ஷனாக தான் சார் டிவிக்கே இருக்குது. அதான் அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம், இவங்க ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம், இப்போ சூலூர் சம்பவம். அவ்வளோதான். எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்றும் மட்டைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வசதி நீ வசதியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அறிக்கைலாம் விட முடியும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு அடிப்படை ஒரு கட்டுமானம் இல்லாத ஒரு கட்டடமாக தான் ஆடிக்கிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுன்றதுல சந்தேகமே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம். ஓகே. கூட ஆதரவு தரவங்கள்லாம் கல்லாப்பேட்டி கூட்டணிங்க எல்லாம் சோஃபா செட் வாங்கிக்கிட்டு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான். அதனால் இதில் குற்றம் பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், அனுபவமின்மை, திறமையின்மை. இப்போது திமுக ஆட்சியில் நடந்ததுன்னா வித்தியாசம் ஒன்று தான் இருக்குது. திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் ஒரு இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னா நிர்வாக சீர்கேடு லிஸ்ட்டில் போயிடும். நிர்வாக சீர்கேடு, அதாவது நிர்வாகம் அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனால் அவங்களுக்கு நிர்வாகத்தை அலட்சியமாக இருக்கிறாங்க, நிர்வாக சீர்கேட்டை பண்ணுறாங்க, அப்படி போயிடும். இப்போ இவங்ககிட்ட மட்டும் வித்தியாசம், டிவிக்கு மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திறமை இல்லை, அனுபவம் இல்லை, அது சேர்ந்துக்குது. நிர்வாக சீர்கேடு அதோட சேர்ந்துக்குது. என்ன சேர்ந்துக்குதுன்னா, அனுபவம் இன்மை, திறமையின்மை, அப்படி போயிடுது. இப்போ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆட்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா திறமையின்மை வேணா சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சொன்னாங்கல்ல, வெறும் திறமையின்மை, அவருக்கு டேலண்ட் இல்லைங்க, அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தை பற்றி பேசுவாங்க. ஏன்னா இவங்களாம் அனுபவசாலிகள். எடப்பாடி பழனிசாமியும் அனுபவசாலி, முக ஸ்டாலின் அனுபவசாலி. அப்போ திறமையின்மை, நிர்வாக சீர்கேடு. ஆனால் இங்கே கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அனுபவமின்மை சேர்ந்துக்குது. எல்லாம் புதியவர்கள். அப்போது அனுபவமின்மை, திறமையின்மை, நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேட்டுக்கு ரெண்டு காரணம் இருக்குது இங்கே. அங்கே ஒரு காரணம் தான் இருக்குது. ஸோ திறமை இல்லை. அப்போது இவங்களெல்லாம் அனுபவசாலிகள் சீர்கேட்டை பண்ணாங்க. அப்போ இங்கே அனுபவமும் இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த நிர்வாகத்தோட அவலங்கள் இருக்குல்ல, இந்த அரசோட அவலங்கள் கூடுதலாக இருக்கிறது. காரணம் கேட்டால் இவங்கெல்லாம் புதியவர்கள், யாருக்கும் என்னமே தெரியாது. இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அவர் ரீல்ஸில் ப்ரொமோட் ஆகி வந்தவர். அடிப்படையில் இங்கே 2-3 சிக்கல் இருக்குது ராபின்சன். முதல்ல இவங்க இந்த வெற்றியே பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட வெற்றி, ஒரு செயற்கையான வெற்றி. அதுவே அடிப்படையில் சரி, அந்த செயற்கையான வெற்றியிலையாவது நீங்கள் மெஜாரிட்டி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி வரல. அது இரண்டாவது பலவீனம். ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கல. சரி, மெஜாரிட்டி கிடைக்கல, நம்ம மீண்டும் மக்களை சந்தித்து மெஜாரிட்டி வாங்குன்ற அந்த முயற்சிக்கு போயிருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கல்லாப்பேட்டி கூட்டணியை கூப்பிட்டு சோஃபா செட்டை கொடுத்து நீங்கள் இப்போ ஆட்சி அமைச்சிட்டிங்க. இப்போது அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோளாறுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சியில் என்ன குற்றங்கள் நடந்தோ அதெல்லாம் மிகுதியாக நடக்குது. நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்குற நாளைக்கே பார்த்தீங்கன்னா விஜய் ராஜினாமா பண்ணிடுறாரு, ஸ்டாலின்கிட்ட கொடுங்க, என்ன பண்ணுவார்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த ஆட்சியில் இறங்கிறதுக்கு முன்னாடி தானே சார், ஒரு 15 நாள், ஒரு மாதம் கூட ஆகலையா சார், இந்த விழாத்துக்குள்ள மட்டும் தான் இன்றைக்கி இரட்டை தூக்கு வழங்கப்பட்டிருக்குல்ல அந்த முனீஸ்வரன்றவனுக்கு. இது யாருடைய ஆட்சியில்? அவங்க ஆட்சி நடந்தானே. அப்போது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுறது உண்மைதான். அது இப்போ மட்டும் போகிறது. விளாத்தி குலத்துக்கு குரல் கொடுத்த விஜய் இனி பெண்கள் பாதுகாப்பில் காம்ப்ரமைஸே இல்லைன்னு சொன்னார். நான் தான் சொல்கிறேன்ல சார், எல்லாமே ஓட்டு பொறுக்கிறதுக்காக சொன்னது.
எல்லாரும் சொல்கிறது தான் இது. விஜய் வித்தியாசமாக சொல்லவே இல்லை. அதனால தான் ஒரே கூட்டையில் ஒரு மட்டன்னு சொல்கிறேன். எதனாலும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், ஸ்டாலின் என்ன பேசினார், ஏயு மேட்டரில் எப்படி பம்மனார், இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சுல்ல, யார் அந்த சார், எதனால் ஆச்சு? பொள்ளாச்சி சம்பவத்தில் அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. அடுத்து இவரோட ஆட்சியில் யார் அந்த சார் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து என்னென்னா ஒரே வார்த்தை அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க தண்ணி நினச்சி குடிச்சிட்டேன். அந்த மது அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இங்கே தான் இதை தவிர்த்துட்டு போகிறாங்க, எல்லோரும் கடந்து போகிறாங்க. அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போகிறது கிடையாது, கூட்டிகிட்டு போனது தான் சொல்லணும். மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது தான். கடத்தந்து வேறு கொண்டு தெரியாத நபர் வந்து முகத்தை மூடிட்டு தூக்கிட்டு போனோன்னா அது கடத்திட்டு போகுது. தெரிந்த நபர், அந்த குடும்பத்துக்கு பரிச்சயமான நபர், அந்த குழந்தைக்கும் பரிச்சயமான நபர் மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அங்கே கவனக்குறைவாக இருந்தது யார்? என்னை கேட்டால் அந்த 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 அம்மாவாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள தூக்கி ஜெயிலில் வைக்கணும். ஆனால் இந்த அரசு செய்யாது. இந்த அரசு செய்யாது. ஏன்னா அவங்கள்ட்ட கெஞ்சிற இடத்துல இருக்குது சார் இந்த அரசு. அம்மா போதுமா, ரொம்ப பேசாதீங்கம்மா, போதுமா போதுமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்குது. ஆனால் உள்ளபடியே யாருடைய அலட்சியம்? அவங்க மது போதையில் இருந்தாங்கன்றது உண்மை. அவங்க அவுன்ஸில் குடித்தாங்களா பாட்டிலில் குடித்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் மது போதையில் இருந்திருக்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இல்லைங்க இது ஃபேக்காக சொல்கிறாங்க, யாரோ பொய்யா சொல்கிறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கவனக்குறைவு இருந்திருக்கு. அந்த கவனக்குறைவு வந்து கிரிமினல்களுக்கு சாதகமாகிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் இப்போ அடிப்படையில் இதுக்கு பிரச்சனையே இந்த இந்த குழந்தையோட படுகொலைக்கு அடிப்படை காரணமே மது தான். அந்த மதுவை விற்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அரசு தான் இருக்குது, அரசு தான் இருக்குது. அது டிவிக்கு அரசுனா வச்சுங்க, திமுக அரசுனா வச்சுங்க, அதிமுக. மது, அரசு வித்த மது, அந்த மது தான் காரணம் இந்த கொலைக்கு, இந்த குழந்தையோட மரணத்துக்கு காரணம். நாம் என்ன நினச்சிட்டோம்னா, குடிகாரன் இங்கே குடிச்சிட்டு போயிட்டு குழந்தைய கொண்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டானுங்க நம்ம நினச்சோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிச்சது அங்கே வேற ஆள். குடிபோதையில் இருந்தனால குழந்தைங்க மீது கவனம் குறைஞ்சிச்சு, புகார் கொடுக்கறதுக்கு கூட காலதாமதம் ஆயிடுச்சு. அப்போ இது யாரும் விவாதிக்க தயார்? ஏன்னா பெண்கள், பெண்கள் குறித்து தப்பாக பேசிடக்கூடாதுங்க, நம்ம அதை கடந்து போயிடணும். போலீஸ்காரங்கன்னா இழிச்சாயங்க. எது போலீஸ்காரங்க குற்றம் சொல்லுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, உன் பிள்ளைய பாதுகாக்காமல் நீ படுத்துப்ப குடிச்சிட்டு. ஆனால் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நான் கேட்குறேன். நான் பகுதிக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் சார், அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் குற்றவாளி புதிய நபர் கிடையாது, ஏற்கனவே பரிச்சயமான நபர், உங்கள் குடும்பத்தோட பழகின நபர். அவன் வந்து குழந்தைய கடத்திட்டு கூட்டிகிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு இந்த குற்றம் சம்பந்தம்தான். இதில் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு லாஜிக் இருக்கா? ஓகே சார், அந்த சம்பவம் மட்டுமே இல்லாமல் திருச்சியில் செவிலியர் ஒருத்தவங்க வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறந்து போயிருந்தாங்க. திருச்சியிலையும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த செவிலியர் மாணவிகளே முன்னெடுத்திருந்தாங்க. இன்றைக்கி காலையில் மதுரையில் 17 வயசு பையன் கோயிலுக்கு நடுவில், கோயில் வளாகத்தில், கோயிலுக்கு வெளியே வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இப்படி ஒரு சம்பவமும் நடந்துகிட்ருக்கு. எந்த ரீல்ஸில் விஜயை, முதல்வர் விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே ரீல்ஸில் இன்றைக்கி மின்வெட்டு அதிகமாக இருக்குது, கொலை அதிகமாக இருக்குது, பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குதுன்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்கணும்? முதல்ல செவிலியர்கள்னு சொல்லும் போது ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. இருந்தாலும் அது கேட்குறவங்க என்ன போய் ஒரு இணையத்தில் ஒன்று போய் செக் பண்ணிக்கோங்க. 73 ஒரு சம்பவம் நடக்குது. அருணா ஷான்பேக்குன்னு அவங்க பேர். அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவங்க, கல்கட்டாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து மும்பையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. 73 நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன். அவங்க போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யும்போது ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பையில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஃபெமிலியரான ஹாஸ்பிட்டலு. அங்கே வந்து வேலை செய்கிறாங்க. வந்து பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டல், முக்கியமான ஹாஸ்பிட்டல் வந்து மும்பையில், சரிங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை செய்யும்போது அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு வார்ட் பாய் வந்து அவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அவன் செய்யக்கூடிய திருட்டை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு பெரிய தகராறு ஆகி என்ன சொன்னால், ஒரு கட்டத்தில் நாய் சங்கிலி வச்சு அவங்க கழுத்தை வச்சு இறுக்கி வந்து என்ன செஞ்சான், கொன்னுதான் நினைக்கிறான். ஆனால் அவங்க இறக்கலை. அதை கழுத்தை பிடிச்சி இறுக்கிடுறான், இறுக்கி கீழே தள்ளிடுறான். தள்ளிட்ட பிறகு அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி ஓடிடுறான். ஏதோ வந்து அதுக்கு மேலே கொண்டு அந்த அவங்கள ரேப்பும் பண்ணிவிட்டு ஓடிட்டு தான் தகவல் இருக்குது. அருணா ஷான்பேக்குன்னு போட்டாலே வந்துடும். அந்த அம்மா கொண்டு போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட இறந்த நிலையில் போயிடுறாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அந்த கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க 73 போனாங்கல்ல, கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் போயிடுறாங்க.
லவ் பண்ணவே விட்டுட்டு போயிடுறான், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடுறான். யாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க சொந்த பந்தம் எல்லாம் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் 42 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாருன்னு ட்ரீட்மெண்ட் மட்டுமே இல்லை, அவங்கள பராமரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், கூட வேலை செய்கிற அந்த நர்ஸுங்க தான். தொடர்ச்சியாக 42 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் பாதியில் போயிருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 42 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்ஸை வந்து பார்த்திங்கன்னா யார் பாதுகாத்த, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு கூட அவன் 7 வருஷம் முடிச்சு ஜெயிலுக்கு முடிச்சுட்டு வந்துடுறான் வெளியில். ஆனால் இவங்க வந்து பார்த்தா அந்த கோமா ஸ்டேஜ்லேயே 42 வருஷம் அந்த பராமரிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நர்ஸுங்க. ஆனால் தான் செவிலியர்கள்னு சொல்கிறத விட செவிலி தாய்கள்னு எதனால் சொல்கிறாங்கன்னா அதனால தான் சொல்கிறாங்க. அதனால் ஸ்டாஃப் நர்ஸுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புனிதமான இருக்கிற வந்து இந்த மருத்துவ தொழிலையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவர்களுக்கு இணையானது வந்து செவிலி தாய்களுடைய வேலை, அதாவது சாதாரண கிடையாது. அப்படிப்பட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தவறான, நல்லா தெரியுது அங்கே தவறு நடந்திருக்கு, அனஸ்தீசியான்ற அதாவது மயக்க மருந்து வந்து ஓவர் டோசேஜ் கொடுத்ததான தகவல். ஆனால் அதை வந்து அங்கே மறைக்கிற வேலைகள் நடக்குது. ஒரு வெகுண்டெழுது வந்து ஒரு கூட்டம் வந்து பேசுது, இது வந்து ரியல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாஃப் நர்ஸு சக ஊழியருக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னும் போது வந்து அதுதான் நான் உதாரணம் சொல்கிறேன். அருணா சாம்பவுடைய வாழ்க்கை எதனால் உதாரணம் சொல்கிறேன்னா, அவங்க 42 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் 37 வயசில் வந்து பார்த்திங்கன்னா கருணை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹியூமன் ரைட்ஸில் போய் கேஸை போடுறாங்க. ஆனால் அந்த கேஸையும் எடுத்து நடத்துகிறாங்க யார், அதே ஸ்டாஃப் நர்ஸுங்கெல்லாம் முடியாது, கருணை கொலைலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கையாக அவங்க 42 வயசில் வந்து 42 வருஷம் முடியும் போது அவங்க வந்து இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வந்து 60 வயசு கடந்து தான் அவங்க வந்து படுக்கையிலே இறந்துடுறாங்க, ஜுரம் வந்து இறந்துடுறாங்க, காய்ச்சல் வந்து இறந்துடுறாங்க. இது எதுக்காக சொல்லணும்னா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் எவ்வளோ போராடினாங்கன்றது உதாரணம் அருணா சான்பகோட லைஃபு. அது மாதிரி இப்போ ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொல்லப்பட்டாங்க. இதுவும் ஒரு வகையான கொலை சார், ஸ்ட்ரைட்டாக சொல்லப்போனால் ஒரு வகையான கொலை. அப்போ இதை நீதி கேட்டு வந்து மக்கள் போராடுறாங்கன்னா அரசோட இதெல்லாம் வந்து எல்லாமே அரசு தானே சார் பொறுப்பேற்றுக்க முடியும். இப்போ நல்ல விஷயம் வந்தால் பெருமை அடிச்சுக்கிறீங்கல்ல, பெரிய சாதனை கொண்டாடுறீங்கல்ல, இதெல்லாம் வந்தால் நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். இல்லை சார், அந்த ரீல்ஸ்லேயே வந்து நாளுக்கு நாள் மின்வெட்டுன்னு சொல்லிட்டு திருவொற்றியூர், வடசென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் போராட்டம் இரவுகளில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த குற்ற சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கா விஜயை வர வச்சோம் அப்படின்ற ஒரு கேள்வி ரீல்ஸில் சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு எதிர்ப்பு அதிகமாக சார். நல்லா ஒன்று பார்த்தீங்க, இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக சோஷியல் மீடியா ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து திரும்பிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தினீங்க. இன்னொரு பக்கம் வந்து 10 ரூபா வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டெல்லாம் பாடினீங்க. ஒரு பக்கம் வந்து ஆட்சிக்கு எதிராக நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு, அதுவும் கூட முழுமையாக ரீச் ஆகல, அது வேறு விஷயம். கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் உங்களுக்கு வாக்களிக்கவே இல்லை, இன்னும் பல மாவட்டங்களில் வந்து குறைவான வாக்குகள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிதமான வாக்குகள் வெற்றி பெற்றுலாம் நீங்கள் வரவே இல்லை. இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், அடிப்படை கட்டுமானத்தில் தான் வந்து கட்டிடமாக தான் வந்து விஜய் ஆட்சி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நாளுக்கு நாள் ஏன் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயம் மின்சாரம் சார். மின்சாரமும் குடிநீர் வசதியும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப நாள்லாம் தேவையே இல்லை. கடந்த காலத்தில் இதே 2021 மின்சாரம் துண்டிக்கப்படுது திமுக ஆட்சிக்கு வந்தபோது. அப்போ வந்து செந்தில் பாலாஜி தான் வந்து மின்துறை அமைச்சர். அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அதான் எளிதாக மறந்து அணில் கடிச்சிச்சுன்னாரு. எது அணில் கடிச்சிச்சுன்னாரு. இப்போ இவரை கேட்டால் என்ன சொல்கிறேன், நிர்மல்குமார் சொல்ல கேட்டால் அங்கே வந்து கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த கருப்பு ஆடுகள் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அது இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு லாஜிக் இருக்கா? அங்கே இருக்கிற அதிகாரி என்ன சொல்ல, எல்லாரும் கருப்பாடா, அங்கே வேலை செய்கிற லைன்மேன்லேருந்து என்ஜினியர்லேருந்து எல்லாரும் கருப்பாடா? இது ஒரு தகுதியான பதிலே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் அணில் கடிச்சிச்சின்னு வேணால் சொல்லுங்கள், அது வந்து உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அணில்ன்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பரவலாக இருக்குது. அப்படி இருக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அணில்ன்ற வார்த்தை வந்து அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும் கருப்பு ஆடுன்றீங்க. ஒன்று சொல்லுங்கள், திமுககாரங்கன்னு சொல்லுங்கள் நேரடியாக, இல்லையா? ஸோ எனக்கு நான் என் பார்வையில் சொல்கிறேன், இந்த அரசு வந்து இது போன்ற இந்த மின்வெட்டு குடிநீர் பிரச்சனை இதெல்லாம், குடிநீர் பிரச்சனை வரல, பட் அந்த மின்வெட்டு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மத்திய அரசோட பார்வையில் அது அவங்க தான் பொறுப்பாக இருந்தாலும் கூட இவர் கொஞ்சம் வாயை விட்டார். எங்கள் நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாமே என்ன செஞ்சுட்டாரா, அங்கே வார் நடந்திருக்கு, ஏற்கனவே இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கும்போது 6 சிலிண்டர் வந்து இலவசம்னு சொல்லிட்டாரு. அது தேவையில்லாத சுமையை தூக்கி ரோட்டில் போகிற சுமையை தூக்கி தலைமையில் வச்சுட்ட கதை தான் இது. நீங்கள் சிலிண்டர் அந்த அறிவிப்புலாம் நீங்கள் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீன்னு வேறு சொல்லிட்டீங்க. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. ஒரு பக்கம் மத்திய அரசு பக்கம் கூட போகக்கூடிய அந்த குற்றச்சாட்டு கூட உங்கள் பக்கம் திரும்புகிறப்போல ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் மின் வெட்டு இருந்ததுன்னா
அது பல பிரச்சனைகளை உருவாகும் சார். இங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆகிடும் சார். இரவு நேரத்தில் நீங்கள் மின் துண்டிப்புனா வியாபாரிகள் வந்து தன் கடையை வந்து பாதுகாப்பாக இருக்கான்றது அந்த அச்சம் வந்துடும். ஒரு பக்கம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருட்டு பயம் வந்துடும். இப்படி பல பிரச்சனை இருக்குது. மின்வெட்டு பொறுத்த வரைக்கும் இந்த அரசுக்கு முதல் அடி, இந்த அரசுக்கு மின்வெட்டு தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றங்கள். இந்த நிமிஷம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சார் ஒருத்தன் பாத்ரூமை எட்டி பார்த்துருக்குறான். அது வந்து பார்த்திங்கன்னா அவனை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டும் இருக்கிறான். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன இதெல்லாம் சார் எங்கேயோ ஒன்று நடக்குதா சார். இதைத்தான் நீங்கள் செஞ்சீங்க கடந்த உங்கள் ஆட்சியில், இதைத்தானே நீங்கள் செஞ்சீங்க சார். இதே ஏயு மேட்டரில் போய் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு சார். யார்? இதே விஜய் கொடுத்தாரு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துன்னா ஒரு நீண்ட காலம் இடைவெளிச்சா மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் மக்கள் மறந்து போகாத அளவுக்கு நீங்கள் நினைவுபடுத்துனதே நீங்கள் தான். இது நீங்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாமே எக்கச்சக்கமாக அப்புறமா இப்போ சின்னது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டாலின் சார் பெண்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ தான் கேட்டார். போன மாதம் தான் கேட்டார். இது ஒரு மேடையில் போன மாதம் தான் பிரச்சாரத்தப்போ கேட்டார். இப்போ அது அப்படியே ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைகே ஆயிடுச்சு. தோசை அப்படி திருப்பி போட்ட மாதிரி. இப்போ விஜய் சார் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே சார் அப்படின்னு கேட்குற ஒரு சூழல் வந்துடுச்சு இல்லை. அதனால தான் சொல்கிறேன் எதையுமே ஓவராக திணிக்கக்கூடாது. ஓகே. இந்த பிரச்சாரங்கள்லாம் திணிக்கப்பட்டது. நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி பிடிக்கணும். இப்போ நீங்கள் அப்படியாவது நீங்கள் சரி அவ்வளோ திணிச்சு நீங்கள் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டில் உட்காந்தா கூட நீங்கள் கொஞ்சம் சரிங்க இதெல்லாம் நடக்கட்டுங்க பார்த்துக்கலாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டெபிள் கவர்மெண்ட் கிடையாது, ஒரு அன்ஸ்டெபிள் கவர்மெண்ட் ஆடிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு திடீர்னு ஒரு 4 பேர் பிடிங்கிக்கிட்டான்னு வச்சுங்க, ஒரு 4 எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரிசைன் பண்ணால் கூட கதை முடிஞ்சிச்சு, உங்கள் ஆட்சி கவுந்துடும். இந்த கல்லாப்பட்டி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும், 4 பேர் உங்ககிட்ட இருக்கிற ஒரு 4 பேர் வேலைக்கு போனாலும் முடிஞ்சிச்சு. அப்போ எந்த நேரத்தை எந்த கால் பிடுங்கன்னு தெரியாத மாதிரி இருக்குது. ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், பொறுமையாகவே இருந்து நீங்கள் அடுத்த தேர்தலோட சந்திச்சுட்டு மீண்டும் கூட மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, ஐயோ நமக்கு இந்த வாய்ப்பு வந்து அடுத்தது வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உட்காந்துட்டீங்க. அப்போ வேகமாக வந்து உட்காந்திங்க, வேகமாக வந்து அமைச்சர்களை வந்து போட்டிங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு அவங்களுக்கு, அமைச்சருடைய வேலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அமைச்சர் யாருன்றது மக்களுக்கே தெரியாது. என்ன கொடுமை பாருங்க இது. சட்டமன்ற உறுப்பினர்ன்றது யாருன்றது அந்த மக்களுக்கே தெரியாது. அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திடீர்னு லாட்ரி சீட் அடித்த மாதிரி இருக்கிறான். எல்லா அமைச்சர்களுமே வந்து பெரும்பாலும் கேட்டால் நம்ம அமைச்சரா, நம்ம தான் அமைச்சரா, நம்ம அமைச்சரா அப்படின்ற மாதிரி இருக்குது. பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னே தெரியாமல் வந்து விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து ஒரு அடி ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் ஆட்சியை வந்து நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து சோஃபா கொடுத்தீங்களா, அது சாக்லேட் கொடுத்தீங்களா, என்ன கொடுத்தீங்களா, திருமாவளவனா அவங்க எங்களாம் எல்லாம் பேசிட்டீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு, நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, ஆனால் அதை மெஜாரிட்டி ஆக்கிட்டீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, இந்த ரூலிங்கில் நம்ம வந்து என்ன செய்யலாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் குழு போட்டு என்ன செய்யலாம், இந்த மின்சார துண்டிப்பு எதனால் நடக்குது, ஒரு விளக்கம் இருக்கா, இது வரைக்கும் இருக்கா சார், எதுக்காக மின் துண்டிப்பு கிடையாது, சரி இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, அது யார் பேசணும், இந்த துறை வந்து உள்துறை அமைச்சர், நீங்கள் தான் உள்துறை அமைச்சர், நீங்கள் தான் பேசணும். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டீங்க. உங்கள் சார்பாக யார் பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா பேசுகிறார். ஆதவர்ஜுனா யார்? ஆதவர்ஜுனா உள்துறை அமைச்சரா சொல்லுங்கள். ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ முதலமைச்சருடைய துறை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் போய்ட்டு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெறும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு, டிஃபன் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவீங்களா? அப்போது காலைல வந்து 10 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு 2 பத்திரிகையாளர்கள் உட்கார வச்சு பேசுங்க சார், உங்கள் சீட்டே உட்கார வச்சு பேசுங்க. மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் காஸ்ட்லியான ஒரு காண கிடைக்காதவர், காஸ்ட்லியானவர், எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓட்ட முடியும் சார்? மக்கள்கிட்ட நெருங்கி வாங்க. இப்போது நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்கி வரலாம் எப்படி? நீங்கள் முதலமைச்சரான பிறகு நான் கிராமந்தோறும் வருவேன். நீங்கள் கிராமந்தோறும் போக கூட வேணாம் சார். குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சந்தித்து நீங்கள் பேசுங்க. அது வந்து ஒரு 4 டிவியில் வந்து வரட்டும். ஊடகம் இருக்கவே இருக்குது, ஒரு 4-5 சேனல் இருக்குது உங்கள்கிட்ட, உங்கள் விஜய் எங்கள் விஜய்னு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டும். இப்படி மக்கள்கிட்ட தொடர்பே இல்லாமல் நீங்கள் இப்படி செயல்படுறது வந்து அது வந்து கட்சிக்கும் நல்லது கிடையாது. கட்சியிலேயே நீங்கள் 2வது நபர் நீங்கள் வந்து யாராவது நீங்கள் அடையாளம் காட்டுறீங்க, அது நல்லது இல்லை. ஆதவர்ஜுனா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதா தெரியுது, நமக்கே தெரியுது. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் சம்மந்தப்பட்டது அத்தனையும் நீங்கள் பேச ஒரு நிழல் முதல்வர் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. கலைஞர் ஒருபோதும் நிழல் முதலமைச்சர் மகனையே காட்ட மாட்டார். இத்தனைக்கும் துணை முதலமைச்சராக இருந்தபோது கூட முதலமைச்சர் ரோல் அவர் தான் பண்ணுவார்.
நிழல் முதலமைச்சர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் நிழல் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒருபோதும் சசிகலா சொல்ல முடியாது. சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சக்தியாக இருந்திருப்பாங்க, அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நிழல் முதல்வர் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. அப்போ இரண்டாவது நபர் நீங்களே அடையாளம் காட்டுறீங்க. அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வினையா முடியல இல்லையா, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விலகி இருக்கிறாரு. அப்போ மேலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, எங்கள் அண்ணா மேலே கீரை விழுந்தா வந்து அப்படி நீங்கள் ஒரு மேடையில் அறிவிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது லோக்கல் ரவுடிகள் பேசக்கூடிய வார்த்தை. எங்கள் அண்ணா மேலே சின்ன கீரல் விழுந்தா அதெல்லாம் யார் பேசணும்னா கட்சியில் இருக்க மாவட்ட செயலர்கள் பேசணும், அமைச்சர் பேசக்கூடாது. அமைச்சருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அமைச்சருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. இதுதான் உங்களை உயர்த்தி தரோம் மக்கள்கிட்ட. நீங்கள் லோக்கல் ரவுடி மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்க, அப்போ இவர் இன்னொரு சேகர்பாபு. இன்றைக்கி சேகர்பாபு எங்கே இருக்கிறார் தெரியும்ல? எங்கே இருக்கிறார் சேகர்பாபு? யாருக்கும் தெரியாது. சேகர்பாபு அப்படி பேசினவர் தான், அந்த ஆணவத்தோடு பேசுனது தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும். ஓகே, ஆதவர்ஜனா பேசுகிறதும் சரி கிடையாது. என்னென்னு கேட்டால் ஒரு மேடையில் போயிட்டு கேட்டால் எங்கள் அண்ணன் மேலே கீரை வந்துன்னா, கீரைலாம் இல்லை, இங்கே ரோடே போட்டுனுக்கிறான் அண்ணன் மேலே. இதுதானே உண்மை. எந்த ஆயுதத்தை நீங்கள் எடுத்தீங்களோ அதே ஆயுதம் தான் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, திமுக அரசு வந்து ஏற்கனவே வந்து எதிர்கட்சியாக நல்லா செயல்படுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக நல்லா சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 10க்கு 2 எதிர்கட்சி இருக்குது. ஒரு பக்கம் நிரந்தர பகையாயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவர்லாம் உங்களை கேட்குறாரு. இது பொள்ளாச்சி மேட்டரில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடத்தி சாதனை படைச்ச எடப்பாடி பழனிசாமி உங்களை கேள்வி கேட்குறாரு. இப்போ இதுதான் பெரிய விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களை கேள்வி கேட்குறேன்னா ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் தகுதியே இருக்குது. அது யாருன்னா சீமான் தான். உங்களை கேள்வி கேட்குற தகுதியாக இருக்குதுன்னா அது சீமான் தான். ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் குரல் கொடுத்தவர் சீமான், ஏயு சம்பவத்துக்கும் குரல் கொடுத்தவர் சீமான். அது குரல் நியாயமான குரலாக இருக்கும். இப்போது இந்த சூலூர்பேட்டை சம்பவத்துக்கும் அவர் தான் வந்து குரல் கொடுக்குறாரு. அப்போது உங்களை கேள்வி கேட்கக்கூடிய தகுதியான நபர் வந்து சீமான், அவர் கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? ஆனால் இங்கே கேள்வி கேட்குறது யாருக்குன்னா அடுத்த இடத்துல இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி. மக்கள் சிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன், என்னங்க நீங்கள் பொள்ளாச்சியில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அடிக்காதீங்கண்ணான்னு சொன்னது நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏயு மேட்டில் வந்து யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது அன்னைக்கு தலைமறைவானவர் தான் மா சுப்பிரமணியம். இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்கிறாரு தெரியாது. உள்ளபடி உண்மை தானே. இப்போ இந்த சூலூர்பேட்டை இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை கை காட்டுறாங்க. அப்போ உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்கள். ஓகே, 2 தரப்புலையும் வந்து சாதனையாளர்கள் இந்த பாலியல் குற்ற விஷயத்தில். இவங்க 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட கேட்டால் வந்து இந்த அரசு வந்து பாருங்கன்னு. அப்போ இந்த 3 பேருமே அதனால தான் சொல்கிறேன், இவங்க ஒரே கூட்டையில் ஒன்றா மாட்டேங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நேருக்கு இதை வந்து முட்டு கொடுக்குறதா நினச்சிடக்கூடாது. தயவு செஞ்சு அதிமுக ஆட்சிக்கோ திமுக ஆட்சிக்கோ இந்த பாலியல் குற்றங்கள் விஷயத்தில் வந்து குற்றம் சாட்டுறதுக்கு தகுதியே கிடையாது. ஓகே, இங்கே தகுதி இருக்குன்னா அது வந்து சீமானவர்களுக்கு மட்டும்தான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ராபின்சன், இந்த ஆட்சிக்கு அவலங்களை இந்த 40 கொலைகளாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வந்து சம்பவங்களாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து மதுரை மீனாட்சி அந்த கோயில் வளாகத்திலே ஒரு பையன் வந்து வெட்டப்பட்டிருக்கான், கொல்லப்பட்டிருக்கான். இன்னும் பல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்சியின் அவலங்களாக நம்ம பார்த்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் இது யாரெல்லாம் முன் வச்சு அரசியல் இங்கே வந்து மக்கள் மத்தியில் வந்து இதை வந்து அரசியல் ஆக்காமல் இது ஒரு மக்கள் பிரச்சனையாக எடுத்து மக்கள் முன்னாடி வந்து யார் வந்து முழக்கமிடுறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க. அப்போ தெரியும் இந்த 4% என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். இவங்க சொன்னாங்கல்ல 4% வாங்கியாச்சு சீமான் அவ்வளோதான், நாம் தமிழ் அவ்வளோதான்ட்டு. இப்போது வந்து உண்மையான எதிர்கட்சி யார்? உண்மையான எதிர்கட்சி டிஎம்கேவா? கிடையாது. அதிமுக கிடையாது. வேறு எந்த கட்சி கிடையாது. எல்லாம் வந்து கல்லாப்பட்டி கூடலாம் அங்கே போய் சேர்ந்துட்டான் சோஃபா செட் வாங்கிட்டு. அப்போ இங்கே யாருமே எதிர்கட்சி யாருமே இல்லை. சீமான் தான் எதிர்கட்சி தலைவர், சீமான் தான், நாம் தமிழ் தான் எதிர்கட்சி. இதுதான் உண்மை. இது காலம் வந்து உங்களுக்கு இருக்குது, பொறுத்து பாருங்கள். அடுத்தடுத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் நமக்காக பேசுவாங்க, மக்களுக்காக யார் பேசுவாங்க? திமுக பேசுனா அட என்னங்க ஏற்கனவே இவங்க பார்த்தோம்லங்க, இப்போ ஆட்சி மாற்றம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவாங்க இவங்க? நாளைக்கு ஆட்சி மாற்றம் கொடுத்து திமுக கொடுத்தாங்கன்னா இந்த குற்ற சம்பவம் நின்றுமா? இருக்காது. அப்போது இங்கே நம்பிக்கையான தலைவராக பார்க்கப்படுறது சீமான் தான் பாருங்கள், நாம் தமிழர் கட்சி தான் பார்க்க போகிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வைக்கலாம் நீங்கள், இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன? இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சிடும், தலைமைக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, தலைமைக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது, தலைமைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடவடிக்கை இருக்குது. அந்த தலைமை சரியாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அத்தனையும் சரியாயிடும். இங்கே ஏற்கனவே ரீல்ஸ் கட்சியுமே மட்டுமே கிடையாது, இது ரூட்டு கட்சி. இது இந்த தாவேக்கா ரூட் அமைப்பு இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இது
விஜய் கூட பயணிக்கிறது யார் சட்டமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷ். கோட்டைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கூட புரோட்டோக்காலில் எதுவுமே கிடையாது. ரூட் ஜெகதீஷ் யார்? இந்த ஆட்சிக்கும் ரூட் ஜெகதீஷுக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே கிடையாது. ஆனால் தினசரி தினந்தோறும் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட பயணிக்கிற நபராக இருக்கிறார். அப்போது ஒரு முதலமைச்சர் நினச்சிட்டா யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் தனக்கு துணையாக வச்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும், முறையாக செயல்படணும். அது நிறைய புரோட்டோக்கால் நிறைய இருக்குது. ஆனால் சரி, அப்படியே இந்த ஜெகதீஷை கொண்டு வந்தால் இந்த ஜெகதீஷோட இயற்கையான வேலை என்ன, உண்மையான வேலை என்ன? நடிகையை வைத்து ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நபர் சினிமாவில். அந்த நபரை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கோட்டையில், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு பத்திரிகையாளர் பேசினார், ஒரு வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இவர் முதலமைச்சர் ஆகிட்டார் சார், ஆனால் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிழல் மாதிரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் இருக்கார் சார். அதிகாரிகள் கூட நெருங்க, பத்திரிகையாளர் தான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் கூட நெருங்க முடியல சார். வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூடவே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பதற்றம் வருது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதைங்க. யாருக்கு? ரூட் ஜெகதீஷுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை. இது எப்படி சரியாக இருக்கும்? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது என்னதான் அட்வைஸ் பண்ணும்போது ஒரு நாள் கூட கோட்டையில் வந்து கால் வச்சதே கிடையாது அவர் ராமசாமி. இன்னும் ஜெயலலிதா அவருக்கு பல பேர் ஆலோசகர்கள் கேட்டால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் கால் வச்சதே கிடையாது. கோட்டையில் கால் வைக்காத பல ஆலோசகர்கள் வந்து உதவியாளர்கள்லாம் ஜெயலலிதா அவருக்கு இருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடராஜன் இருந்தார், சசிகலாவுடைய கணவர். கோட்டையில் வந்து அவர் கால் வச்சுருந்தா வந்து சரித்திரமே கிடையாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் இருந்தது வேறு. ஆனால் அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சது ரொம்ப அதிகாரத்தில் வந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். புரோட்டோக்கால் படி யாராக இருந்தால் வர முடியும், தவிர அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. ஆனால் வந்து பார்வையாளர் மாடத்தில் வந்து இவங்க சட்டசபையில் இருக்கும்போது சசிகலா வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் ஜெகதீஷ் வந்து கூடவே பயணிக்கிறது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. சட்டசபை பல பேர் பேசுகிறாங்க. அங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளரே என்கிட்ட வந்து மனசு ரொம்ப நொந்து போய் சொன்னார், சார் இதெல்லாம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல சார், அந்த ரூட் ஜெகதீஷ்னு ஒரு பையன் இருக்காங்க சார், இவர் கூடவே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்த பலவீனமாகுது. ஒரு நபர் வராருங்க, அந்த நபருடைய பின்னணி யாருங்க? ஒரு ஜோசியக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவிக்கு கொண்டு வராருங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பின்னணி போய் பார்த்தா அவன் பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அவங்க ஜெயலலிதாவோட வந்து பார்த்தீங்கன்னா பயணித்தது, அதுக்கப்புறம் பண மோசடி புகார், மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வழக்கு, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. அவன் தான் இவர் என்ன சொல்கிறான், ப்ரொமோட் பண்ணுறான்னு கேட்டால் ஒரு முதலமைச்சரில் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்போ ஒரு வகையாக அது தடுக்கப்படுது. அப்போ இந்த ரூட் ஜெகதீஷ் இன்னும் வந்து இதெல்லாம் நீங்கள் தானே சரி பண்ணிக்கணும். ஓகே, இங்கே நீங்கள் தானே இப்போ ஒன்று உங்கள் துறை சம்மந்தப்பட்டது எதனா ஆதவர்ஜினா பார்த்துப்பார், அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் துறை சம்மந்தமான எப்படி அவர் பேச முடியும்? அவர் அதிகாரப்பூர்வம் கிடையாது. இல்லை, அதிகாரப்பூர்வமாக அவருடைய துறை வேறங்க. நீங்கள் உங்களுடைய துறை சம்மந்தமானது நீங்கள் தானே வந்து பேசணும். இல்லை தலைமை செயலாளர் வச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவரை பேசும்போது பார்த்தா அவர் கட்சியில் நம்பர் 2 ஆயிடுறாரு, ஆட்சியில் நம்பர் 2 ஆயிடுறாரு. அப்போ ஒட்டுமொத்த நிர்வாகமும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே போகிற மாதிரி ஆகிடுது. இல்லை, அப்போ நீங்கள் டம்மியா? அவர் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முதல்வரா? யார் டம்மி இங்கே? இப்படி ஆகிடுது. ஸோ அதனால் இன்னும் நாம் நிறைய காட்சிகள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட்சியாக இருக்க போகிறதில்ல, வெறும் காட்சியாக இருக்க போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்மு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வேலை நம்ம செய்யணும், சரியாக செய்யணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது காவல்துறையோ அமைச்சர்களோ பொறுப்பான முறையில் பதில் சொல்கிறத முந்தைய ஆட்சிகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆட்சியில் காவல்துறையை சார்ந்த மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிரிச்சிருந்ததை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்தோம். அது ஒரு பெரிய விமர்சனத்தை கொடுத்துருந்தது. இன்னும் தனியாக ஏஎன்ஐ எடுத்த அந்த பேட்டியிலுமே அவங்க சிரிச்சுட்டே பதில் சொன்னதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இது குறித்து பேசுகிறப்போ வாய்மூடி சிரித்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு பொறுப்பற்ற முறை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இது நான் முதல்ல ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இப்போது கீர்த்தனா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமைச்சர், அவர் துறை சம்பந்தமான விஷயம் இது கிடையாது. அவங்கள்ட்ட முதல்ல இந்த கேள்வியை போட்டதே முதல்ல பத்திரிகையாளர் தப்பு. ஏன்னா நீங்கள் பெண் அமைச்சர்ன்றதுனால நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படி தான் வரும். இது பெண் அமைச்சர்ன்றதுனால ஒரு பெண் பாலியல் குற்றம், ஒரு பெண் குழந்தை வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டான போது அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அந்த பதில் அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, உள்ளபடியே இது வந்து என் துறை சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஒரு வந்து முதலமைச்சர் துறை சம்மந்தப்பட்டதை நான் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்னன்னு கேட்டால் என் துறை சம்மந்த கேள்வியை கேளுங்க,
இந்த கேள்வியை நான் வந்து தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னது கேட்டிங்கன்னா என் துறை சம்மந்தப்பட்டது இல்லை, இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்து கொல்லப்பட்டால் அது எப்படி வந்து அரசியல் விஷயமாயிடும்? அது முதல்ல அடிப்படையில் தப்பு. ரெண்டாவது இந்த சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பொதுவாகவே வந்து ஒரு சிலருடைய இந்த ஆட்டிடியூடாகவே ஆயிடுது. நான் பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இந்த கீர்த்தனா அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாகவே வந்து சிரிக்கிறத பார்க்குறேன். இன்னொரு பெண் அமைச்சர் கூட வந்து ஒரு மீடியாக்கள் கேள்வி கேட்கும்போது சிரிக்கிறாங்க. அது காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் இவங்க கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். இந்த பத்திரிகையாளர்களை சந்தித்து இவங்க அமைச்சரானதே இன்னும் பல பேர் வந்து அந்த எக்ஸைட்லேருந்து வெளியே வரல சார். அந்த இன்ப அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரல பல பேர், பல அமைச்சர்கள். ஏன்னா அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. நாம் அமைச்சரான்னு சொல்லிட்டு தினம் எழுந்து உட்காந்து இப்படி வானத்தையும் பூமியும் பார்த்துட்டு நம்ம அமைச்சர் தானா, நம்ம எப்படி அமைச்சரானன்றது அவங்களே ஒரு அதிர்ச்சி ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. ஏன் அந்த எக்ஸைட்டில் வந்து விஜயே இருக்கிறாருன்றது தான் உண்மை. யாருமே வந்து கேட்டால் இப்போது திமுகலையோ அதிமுகலாம் முன்னாடி இப்போ இவர் எடுத்துங்க, செங்கோட்டையன் எடுத்துங்க, அவருக்கு பெரிய எக்ஸைட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் 80லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களால் வந்து அமைச்சராக்கப்பட்ட இளைஞர். அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே தான் மொத்தமே. ஸோ 28 30 அவ்வளோதான் வயசு. அப்போது 80லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைச்சராகிட்டார். அவருக்கு வந்து எக்ஸைட் இருக்க வாய்ப்பு இல்லை. மற்றவர்கள் அத்தனை பேருமே இவங்க கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆதவர்ஜுனா உட்பட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் வந்து எதிர்பார்க்கலை. இதில் ஓரளவுக்கு அந்த எக்ஸைட் வெளியில் காட்டிக்காமல் செயல்படக்கூடிய நபர் யாருக்குன்னா அருள்ராஜ் வந்து ஐஆர்எஸ்ன்றதுனால அவர் செயல்படுறார். அருள்ராஜ், செங்கோட்டையன் தவிர்த்துட்டு மீறி அத்தனை பேருமே வந்து கேட்டால் ஒரு இன்ப அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளாமல் இருக்கிறாங்க. அப்போ நாட்டில் என்ன துயரங்கள் நடந்தாலும் இவங்ககிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டினா இவங்களால வந்து அந்த புன்சிரிப்பை வந்து தடுக்கவே முடியலன்னு அதை பார்த்துட்டேன், பல பேரை பார்த்துட்டேன். சரிங்களா? ஒன்று பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த பெண் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை அணுகின விதமும் அவங்க சிரித்ததை வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையது இல்லை. ஆனால் இது வந்து இனி வரும் காலத்தில் தவிர்த்துக்கணும். அப்போது ஒரு பக்குவம் வரணும், ஒரு அனுபவம் வரணும். ஐயோ இது நம்ம இப்போ எல்லாமே வந்து இப்போ வந்து இது போன்ற விஷயங்கள் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சோபாவில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, ஒரு எம்எல்ஏ. அவங்க உட்காந்து வந்து ஒரு கேள்வி கேட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி. அப்போ இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டுற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நாம் சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளோ இருக்குது. மின் துண்டிப்பு, இன்னும் ஆட்சியில் நடக்கிற பல அவலங்களை சுட்டி காட்டணும். ஆனால் இப்போ நம்ம நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்படிலாம் நீங்கள் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை அதிகாரிகள் பார்த்தீங்களா, நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேமராலாம் செட் பண்ணும் போது, மைக்கெல்லாம் வச்சுட்டு கேமரா செட் பண்ணும்போது அந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பார்த்தேன். இது வந்து அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஒரு ப்ரைவசி இருக்க தானே செய்யுது அவங்களுக்கு. அவங்க பக்கத்தில் பேசுகிறாங்க, பட் இருந்தாலும் அந்த சிரிப்பை தவிர்த்துட்டு இருக்கணும். பட் கேமராவில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த குற்ற சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ சிரிச்சிருந்தாங்கன்னா அது தவறு. ஆனால் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அஃபிஷியலாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து அது என்ன சொன்னாங்க, அது எதுக்கு அவங்க 2 அதிகாரிகள் பக்கத்தில் சிரித்தாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்டர்வியூ நடக்கும்போது அவங்க சிரிச்சிருந்தாங்கன்னா அது தவறு. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்டர்வியூ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக்கெல்லாம் செட் பண்ணும்போது, கேமரா செட் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள பக்கத்தில் வந்து இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் அக்கம் பக்கத்தில் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க, எந்த சப்ஜெக்ட் பேசுனாங்கன்றது நமக்கு தெரியாது, நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது ஏதோ காவல்துறைக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல, இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குற விஷயத்தை சொல்கிறோம். இப்போ இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க, அப்போ இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது அவங்க சிரிச்சிட்டே பேசுனாங்கன்னு சொன்னாங்கன்னா அது சொல்லலாம், நம்ம இது தப்பு இல்லையாங்க இப்படி பேசலாமான்ட்டு. ஆனால் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. இதில் ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இது ஏஐ இல்லைன்னு சில பேர் வந்து போடுறாங்க. இது ஏஐ கிடையாது, ஒரிஜினல். இது ஏஐன்னு நம்ம யாரும் சொல்லவே இல்லை, அது உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் இன்டர்வியூ நடக்கும்போது, இன்டர்வியூவில் சம்மந்தமான கேள்வி கேட்கும்போது அப்போ அவங்க சிரிச்சிருந்தாங்கன்னா அது தவறு. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.